வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுலேயும் மண்சட்டியில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போவுமே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காவாக அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல பிஞ்சாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல முள் கத்திரிக்காவாக இருந்தால் நல்லா பிஞ்சாக இருக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இந்த காம்பு எடுத்துகிட்டு கட் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த காம்போட சேர்த்து போடுவாங்க. காம்போட சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாளை கட் பண்ணும்போது பூச்சி இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. இப்போ அந்த கத்திரிக்காய்க்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 7-8 துண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம் கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட மிளகு இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மிளகு இல்லை, ஸோ நான் சேர்க்கலை. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க. நான் இன்றைக்கி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவி சேர்க்குறதா இருந்தால் ஒரு சின்ன குட்டி பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய்க்கு நடுவில் 4 பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா கத்திரிக்காயிலுமே நம்ம வச்சு விடலாம். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம குழம்புல சேர்க்கும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் செய்யலை அப்படின்னா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உள்ளே வைக்கிற மசாலா நல்லா அடியில் கத்திரிக்காய் வரைக்கும் போகிற மாதிரி ஃபுல்லாகவே வச்சு விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம வச்சு எடுத்துடலாம். எப்போவுமே இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கும்போது நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா இதை கரைச்சி நம்ம தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். கத்திரிக்காய்க்குள்ளே நீங்கள் ஸ்டஃபிங் வைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் மீதி மசாலா இருந்தது அப்படின்னா அதை இந்த புளி தண்ணியில் நீங்கள் கரைச்சி விட்டுடலாம். இப்போ கத்திரிக்காய் நம்ம ரெடி பண்ணி எடுத்தது தனியாக இருக்கட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வேணும்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு சிம்மில் விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஒரு கத்திரிக்காவை லைட்டாக திருப்பி கொடுங்க, இல்லைன்னா மசாலா எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ நான் ஒரு பேட்ச் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நல்ல கத்திரிக்காய் வெந்து வந்திருக்கு. மீதி இருக்கிற கத்திரிக்காயும் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு நல்ல ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சிம்லேயே வைங்க. ஸோ அது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அது கடைசியாக சேர்த்த தண்ணி நம்ம மிக்ஸி ஜார் கழுவினோம் இல்லையா, அது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இது வதங்கி கலர் மாதிரி வரட்டும். இப்போ நம்ம ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் புளி அதிகமாக சேர்க்கறதுனால தக்காளி ஒரு சின்னதாக சேர்த்துருக்கேன். கூடவே தனி மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துருக்கிறது சாம்பார் பொடி அப்படிங்கிறதுனால நமக்கு காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த டைமில் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச கத்திரிக்காயையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. லைட்டாக கரண்டி போட்டு திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மசாலா நமக்கு பிரிஞ்சு போகாமல் நல்லா இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு மூடி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு குழம்பு உங்களுக்கு நல்லா சுண்டி கிடைக்கும். இன்னுமே உங்களுக்கு நல்லா சுண்டி வரணும் அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஃபைனலாக ஒரு சின்ன துண்டு வெள்ளைக்கட்டியை உள்ளே சேர்த்துக்கோங்க.
அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இந்த மாதிரி பிச்சுட்டு உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் அடுப்பு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கலர் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடச்சிருக்கும். அதே மாதிரி கத்திரிக்காய் எல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு பானை சோறு வச்சாலுமே பத்தாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் வச்சு சாப்பிட்டாலுமே குழம்பு வந்து உங்களுக்கு கெட்டு போகாது. ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.